ஓனர் வேற ஒரு வீடியோ ஒன்று அனுப்பிச்சுட்ருக்காங்க. அதாவது இதான் வண்டியில பிரச்சனையா இருக்குன்ட்டு அந்த கேபிள் எடுத்துக்கிட்டு வெளியே வந்துச்சு. சுத்தமா கியர் உழுகல. ஆனா இப்ப என்னன்னா கியர் உழுகுது. செல்லாம் அங்கே நிற்கிது லிப்பர் ஆகி. ஒன்னும் அது புதுசா நமக்கு ஒரு ஆள் வந்திருக்கு. அந்த ரெண்டல் கார்ல தான் போய்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் ஓரத்துல லெஃப்ட் சைடு வந்துகிட்டு இருக்கு. டக்குன்னு தூரத்தை வந்துட்டாரு. இடிச்சு அந்த பம்பரு நம்ம ஃப்ரண்ட்ல ஹெட்லைட் கீழே பம்பர் பிளாஸ்டிக் தானே. யாரு மேல தப்புன்னு சொல்லி ஒரு போலீஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஆக்சிடென்ட் ஆனா இவங்க மட்டும் தான் வருவாங்க. அப்படி இவங்க இல்லாத பட்சத்துல போலீஸ் வருவாங்க. ரிவர்ஸ்ல வண்டி நல்லா போகுது. ஃப்ரண்ட்ல மட்டும் போனா ஆர்பிஎம் மட்டும் ஏறுது வேகமா. இன்ஜின் பவர் மட்டும் ஏறுது. வண்டி மூவ் ஆகிட்டுது. வெல்கம் டு அனதர் வீடியோ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் நம்புறேன். நேற்று நிறைய பஞ்சாயத்துங்க. நான் அப்படியே உங்களுக்கு வீடியோவில் போக சொல்கிறேன். இப்போ கார் என்னென்னா நம்ம ரூமில் தான் நிற்கிது. ரூம் வெளியில் பையன் அப்படியே ரிவர்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க காரை. ஏன்னா இங்கிட்ட ஒரு ஸ்ட்ரீட் நம்ம நடந்து போகிறோம்ல, அந்த ரோட்டு வழியாக தான் கார் இருந்துச்சு. ரிவர்ஸில் நேற்று எடுக்க முயற்சி பண்ணோம். போலீஸ் வந்து இல்லை எடுக்கக்கூடாது, இந்த ரோடு ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது, நீ காலையில் வந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னால பையன் 2 பசங்க நம்ம கார் சாவி வாங்கிட்டு போய் அவங்களே காரை எடுத்துகிட்டு வந்து இப்போ ரூமில் நிற்கிது. இப்போ நம்ம எங்கே போய்க்கிறோம்? பள்ளிக்கு தொழுக போய்க்கிறோம். தொழுதுட்டு நான் அப்படியே உங்களுக்கு என்னென்னு வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். வாங்க போகலாம். கீஸ்குவார் நம்ம ப்ரே பண்ணிட்டு அப்படியே ரூமுக்கு நடந்து தான் போயிருக்கோம். இந்த ரோடை பார்த்தாவே தெரியும், இது நம்ம ஸ்ட்ரீட் கிடையாது. நம்ம அண்ணன் ஸ்ரீலங்கா அண்ணன் ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அவங்கள்ட்ட நிறைய விஷயம் பேசிக்கணும். அவங்க சில பிரச்சனைலாம் சொன்னாங்க. அது இயல்பாக உள்ளது டிரைவருக்கெல்லாம். இப்போ நம்ம ஓனர் வேற ஒரு வீடியோ ஒன்று அனுப்பிச்சுட்ருக்காங்க. அதாவது இதான் வண்டியில் பிரச்சனையாக இருக்குன்ட்டு. அதான் நான் சொன்னேன், இது ஏற்கனவே நடந்தது ஒரு தடவை. ஓகேவா? ஏற்கனவே ஒரு தடவை அந்த சில்க்கு ஒயருமா கேபிள், அந்த கேபிள் எடுத்துக்கிட்டு வெளியே வந்துச்சு. சுத்தமாக கியர் உழுகல. ஆனால் இப்போ என்னென்னா கியர் உழுகுது. பட்டு டி உழுகுது. பட் வண்டி போக மாட்டேது. ஆர்பிஎம் மட்டும் அந்த வண்டி இன்ஜின் பவர் இருக்கும்ல, ரேஸ் பண்ணால் பல்சர்லாம் ஏறும்ல ஆர்பிஎம், அது மாதிரி இந்த காரில் ஏறுது. வண்டி முன்னாடி தான் போக மாட்டேது. நான் பாட்டுக்கு ரோட்டில் தான் ஓட்டிகிட்டு வந்தேன். அது மாதிரி வண்டி போகாமல் ரிவர்ஸ் மட்டும் நல்லா உழுகுது. ரிவர்ஸ்லாம் பையன் எடுத்துகிட்டு வந்து நிப்பாட்டி இருக்கு கார். அப்படியே ரோட்லேயே ரிவர்ஸில் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஏன்னா நம்ம வீட்டுக்கு பக்கம் தானே அது. அதனால் இப்போ ஓனர் இது மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம ஓனர் வீடியோ அனுப்பிச்சுட்டோம்னால எதுக்கு நம்ம ரூம்லேயே இருப்போம். அவங்க சொன்ன ஒரு வார்த்தைக்காண்டி டக்குன்னு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம கீழே உட்காந்து போய் பார்ப்போம் அது கேபிள் எதுவும் கண்டிருக்கேன். ஏன்னா அவங்க சொன்னதுக்கு ஒரு ஃபோட்டோ வீடியோ ஏதாச்சும் ஒன்று அனுப்பிச்சுட்டா கரெக்டாக இருக்கும். ஒன்றும் சாப்பிடல, ஒன்றும் சமைக்கலை. சாம்பார் ஏதாவது வச்சு, சாம்பாருங்கிற ரசம் இருக்குது. ரசத்தை இது பண்ணி சோறை நம்ம ரெடி பண்ணி அப்படியே சாப்பிட்டுட்டு வேறு எங்கெங்கே போகிறோம். அதேமாதிரி அந்த மெக்கானிக் செட்டு தான் கார் எடுத்துகிட்டு போகணும். இந்த வண்டி வரும்ல, நம்ம வண்டியில் ஏற்றி மேலே அப்படி தான் கொண்டு போக முடியும். ஏன்னா அது சின்ன ரோடுனால ரிவர்ஸில் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம டைரி பைபாஸில் போயிடலாம், ரிவர்ஸில் போக முடியாது. சரிதானே? வாங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். செல்லாம் அங்கே நிற்கிது லிப்பர் ஆகி. ஒன்றும் அது புதுசாக நமக்கு ஒரு ஆள் வந்திருக்கு. இந்த வீடியோவில் என்னென்னு போக நம்ம சொல்லிட்டு முதல்ல அந்த வண்டிக்கு போய் முதல்ல பெட்ரோல் போடுவோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு போக என்னென்னு சொல்கிறேன். சாப்பிட்டோம் அண்ணன் ரூமில் சிக்கன் கிரேவி சோறு இதெல்லாம் சாப்பிட்டோம். முதல்ல அந்த வண்டிக்கு போய் பெட்ரோல் அடிச்சுட்டு அப்படியே வரையில் கூட நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். வாங்க போகலாம். கைஸ், நம்ம இப்போ மேடத்தை ஒரு இடத்துல விட்டுருக்கோம். நம்ம கார் அங்கே நிற்கிது சன்னி. இது ஸ்கோயா டொயோட்டோவில். அப்படியே உங்களுக்கு போயில வீடியோவில் பேசிட்டு போகிறேன். இப்போ எங்கே போகிறோன்னா நம்ம இந்தியாவுக்கே சாப்பிட்றதுக்கு போகிறோம். இந்தியாவில் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்கும். நானும் தலைவரும் தான் போகிறோம். கொஞ்சம் இருட்டாக இருக்குது. நீங்கள் நான் முதல்ல உட்காந்துட்டு சீட் பெல்ட் போட்டுட்டு அப்படியே உங்கள்கிட்ட கண்டினியூ பண்ணுறேன். இதுதான் நம்ம தலைவர். ஹாய் போலோ முதிர். ஹாய் ஹலோ ஹாய் போல். ஃபைன், ஆல் ஃபைன், யூ ஃபைன்? அல்ஹம்துலில்லாஹ். அவர் ஃபைன்ட்டாரு. கைஸ், அவர் வெல்கம் ஹோட்டலுக்கு வரலன்ட்டாருங்க. அதனால் இப்போ நம்ம காரில் தான் போகிறோம். சரிங்க, டோரை சாத்திடுவோம். நம்ம கார் தான் அந்த ரெண்டல் காரில் தான் இப்போ போய்கிட்டு இருக்கோம். இங்கே நான் வெல்கம் ஹோட்டலுக்கு அதிகமாக போனது இல்லைங்க. லொக்கேஷன் வந்து இப்படியே போய் நீங்கள் லொக்கேஷன் ஒரு தடவை பார்த்துக்கிறேன். ஸ்பாட் இப்போ நம்ம கார் வந்து என்னென்ன பிரச்சனை. இப்போ நான் ரோட்டில் இது மாதிரி போய்கிட்டு இருக்கீங்களா? இப்போ இந்த கார் நிற்கிது பார்த்தீங்களா? இந்த காரில் இப்போ நான் போகிற டைரக்ஷனில் ஒரு கார் நிற்கிது. நான் கொஞ்சம் ஓரத்தில் லெஃப்ட் சைடு வந்துகிட்டு இருக்கேன். டக்குன்னு தூரத்தை வந்துட்டாரு. இடிச்சு அந்த பம்பரு நம்ம ஃப்ரண்ட்ல ஹெட்லைட் கீழே பம்பர் பிளாஸ்டிக் தானே. அந்த பிளாஸ்டிக்கில் உள்ள பம்பர், அந்த பிளாஸ்டிக் நல்லா நெளிஞ்சு அந்த கிளாஸ் இருக்குல்ல, அதாவது என்ன சொல்றது, ஹெட்லைட் கிளாஸ், அதை அப்படியே கிராக் விட்டுச்சு. அதுக்கப்புறம் நஜும்னு அடித்தேன். நஜும்னா யாருன்னா இவங்க வந்து ஒரு என்ன சொல்ற ஆஃபீஸர், ஒரு போலீஸ் மாதிரின்னு வச்சுக்கலாமே. என்ன அம்புக்கூர் எல்லாம் இங்கிட்டு போட்டிருக்கு. ராங் ட்ராக்னு நினைக்கிறேன். ஆனால் லொக்கேஷன் இங்கிட்டு தானே காமிக்குது. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கரெக்டா அந்த இன்சூரன்ஸ் ஆபீஸ்க்கு அமுச்சு விட்டுருவாங்க. யாரு மேல தப்புன்னு சொல்லி ஒரு போலீஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஆக்சிடென்ட் ஆனா இவங்க மட்டும் தான் வருவாங்க. அப்படி இவங்க இல்லாத பட்சத்துல போலீஸ் வருவாங்க. ஓகேவா? அவங்க இல்லாத பட்சத்துல போலீஸ் வருவாங்க. அவங்க எல்லாம் நம்ம ஒரு ஃபார்ம் மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் தப்பு யார் மேல என்னன்னு விசாரிச்சு பார்ப்பாங்க. விசாரிச்சு பார்த்துட்டு ஒரு ஃபார்ம் மாதிரி கொடுப்பாங்க. அந்த ஃபார்ம்ல நம்ம இக்காமா நம்பரு, நம்ம போன் நம்பரு, அது மாதிரி டிஸ்கிரிப்ஷன், அந்த இது என்ன நடந்திருக்கு விரிவாக்கம் கேட்பாங்க. என்ன நடந்துச்சு, என்ன தப்பு நடந்துச்சு, உங்க கார்ல என்ன பிரச்சனை, அதெல்லாம் எழுதி கொடுத்துட்டு நம்ம ரோட்ல நம்ம பாட்டுக்கு வந்துகிட்டு இருக்கோமா. வந்துகிட்டு நம்ம வீட்டு பக்கத்துல நெருங்கியாச்சு.
நான் கூட கேமரா சிக்னல், பெரிய கேமரா சிக்னல், அதுல வண்டியை நிப்பாட்டினோம்னா 3000 ஃபைன். அதை தாண்டி வண்டி வந்துகிட்டு இருக்க, வண்டி அமுக்குற ரேஸ் ஆகுது, ஆர்பிஎம் மட்டும் தான் ஏறுதே தவிர வண்டி போகல. என்னடா அது? அப்புறம் யோசிச்சு பார்த்தாலும் நம்ம பையன் எதுவும் ஏசியை போட்டுக்கிட்டே உள்ள உட்காந்துருந்தாரா, அந்த ஏசி போட்டு உட்காந்துருக்கனாலதான் அந்த பிரச்சனையோ, வண்டி டெம்பரேச்சர் அதிகமாயிருச்சு. நான் வண்டியை ஓரம் கட்டிட்டேன். ரிவர்ஸ்ல போட்டு பார்த்தா ரிவர்ஸ்ல அது பாட்டுக்கு வண்டி போய்கிட்டு இருக்கு. ஓகேவா? ரிவர்ஸ்ல வண்டி நல்லா போகுது, ஃப்ரண்ட்ல மட்டும் போனா ஆர்பிஎம் மட்டும் ஏறுது வேகமா, இன்ஜின் பவர் மட்டும் ஏறுது, வண்டி மூவ் வட்டியுது. அதுக்கப்புறம் பையனுக்கு போன் அடிச்சா, அது இந்த வெயில் நேரத்துல சூடா இருக்கும் முகமது, நீ கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணிட்டு திருப்பி போடு வந்துடும் அப்படின்னு சொன்னாரு. ஓகேவா? அவர் சொன்னனால ஓகே நம்மளும் அது மாதிரி பண்ணி பார்ப்போன்னு பண்ணி பார்த்தோம். பண்ணி பார்த்ததுல கார் முன்னாடியே போல. அதுக்கப்புறம் பையன் வந்து அவரும் மூவ் பண்ணி பார்த்தாரு, கார் அங்கிட்டு தள்ளி இங்கிட்டு தள்ளி. அதுக்கப்புறம் வண்டி நம்ம வீட்டு பக்கம் தானே, ரிவர்ஸ்லயே வண்டியை கொண்டு போயிடணும் பையன் ஒரு ஐடியா பண்ணாரு. பையன் ஐடியா பண்ணதுல என்னாச்சு, வண்டி நானும் அவர் தள்ளணும். அதுக்கப்புறம் வண்டி ரிவர்ஸ் எடுத்தாது, பையன் என் காருக்கு பின்னாடி நிக்கிறாரு. அதாவது டைரக்ஷன் போற டைரக்ஷன் நிக்கிறாரு, நான் ரிவர்ஸ்ல கார் எடுத்து நிக்கிறேன். கரெக்டா இவ்வளவு நேரம், கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அங்கிட்டே நான் வெயிட்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பையன் அங்கே போனாரு இங்கே போனா, ரோப்பு கிடைக்கல அப்படின்னு சொன்னாரு. கரெக்டா நம்ம வண்டி ரிவர்ஸ் பார்க்கிங் கிட்ட போட்டு எடுத்து பின்னாடி போயிட்டு கரெக்டா போலீஸ் வண்டி வந்துருச்சு. பெட்ரோல் டிராபிக் போலீஸ்னு சொல்லுவாங்க, பச்சை கலர் வண்டி. ஓகேவா? பச்சை கலர் வண்டி டிராபிக் இது. அவங்க வந்து வண்டி டிரைவர் வண்டியை நீ திருப்பு, இதுல ரோடு கிடையாது. ஏன்னா அது சிங்கிள் வரது மட்டும் தான், போற ரோட அடைச்சு வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த மிஷினரினால 2030 மிஷினரினால அடைச்சு வச்சிருக்காங்க. அதை நான் உங்களுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிடுறேன். இது எப்படி போறதுன்னு தான் இப்ப தெரியல. ஹோட்டலுக்கு நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் சாப்பிட போவோம் இந்த ஹோட்டலுக்கு. ஓகேவா? இது மெட்ரோ கீழே இருக்குது, சூப்பரான ஹோட்டலு. முடிஞ்ச அளவு லொக்கேஷன் தர பார்க்குறேன். போலீஸ் வந்தாங்களா, வந்துட்டு அவங்க என்ன நினைப்பாங்க, வீக்கெண்டு தானே அது, காரை எல்லாம் இயல்பா அப்படி தான் கொண்டு வருவாங்க, அவங்களுக்கு தெரியாது, புது ஆள் வந்தாலும் வரலாம்னு நினச்சிக்கிட்டு நான் அதான் போகாது, டிரைவர் எடு அப்படின்னா. நம்ம ஓனர் பையன் இருக்கார்ல, அவர் எனக்கு பின்னாடி ஆப்போசிட்டில் இப்படி போகிற இடத்துல நான் இப்படி காரை இப்படி நிப்பாட்டிருக்கேன், அவர் எனக்கு பின்னாடி இருக்காரு. அவர் இறங்கி வந்தார், இது மாதிரி சொன்னார், கியர்லாம் உழுக மாட்டேங்குது, ரிவர்ஸ் கியர் மட்டும்தான் வண்டியில் உழுகுது அப்படின்னு சொன்னப்போ, இல்லை இப்போ இது வீக்கெண்டு, நீ இப்போ கார் ரிவர்ஸ் எடுத்துனா இங்கே காஃபி ஷாப் இருக்குது, நான் எப்போ உங்கள்கிட்ட காமிப்பேன்ல அந்த காஃபி ஷாப் இருக்குது, அதனால் நீ நாளை காலையில் எடுத்துக்கோ, இப்போ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு காரை நம்ம அங்கிட்டு ஓரம் பண்ணிட்டு அப்படியே ரூமுக்கு வந்தாச்சு. பையன் சொன்னார், நான் உனக்கு காலையில் ஃபோன் அடிக்கிறேன் அப்படின்ட்டு. காலையில் வந்தாங்க, வந்து சாவி வாங்கிட்டு போயிட்டு பையனை ரிவர்ஸில் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஏன்னா வீடு பக்கம் தாங்க, ரிவர்ஸில் எடுத்துகிட்டு வந்தாங்க. இப்போ நம்ம நாளைக்கு தான் அதை இன்னொரு வண்டி சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த அதாவது இங்கே பொறுத்தவரை சவுதியால் இந்த கயிறு கட்டியெல்லாம் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க வண்டியை. ஒரு வண்டி வரும், அதில் லிஃப்ட்டு மாதிரி ஏற்றி, நாளைக்கு உள்ள வீடியோவில் அதை காமிக்கிறேன். அந்த ஹோட்டலில் போய் ஏதாச்சும் ஒரு பரோட்டா, இட்லி, தோசை இது மாதிரி சாப்பிடுவோம். உங்களுக்கு இந்த மெட்ரோ இருக்குல்ல, இந்த மெட்ரோ கீழே தான் அந்த ஹோட்டலு. இதுவரை நான் எத்தனை டைம் சாப்பிட்ருக்கேன்னா ஒரு 3 டைம் சாப்பிட்ருக்கேன். ஓகேவா? இப்போ போய் நம்ம என்ன சாப்பிட்றோம்னா, இப்போ மணி பார்த்தீங்கன்னா மணி கரெக்டாக 11:10 ஆகுது. அப்போ நீங்கள் கேட்கலாம், இப்போ வண்டி இப்போ யாரும் மேலடா தப்பு நீங்கள் கேட்கலாம். அது நான் நாளைக்கு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? நாளைக்கு நம்ம மேனேஜர் வரேன்னு இருக்கார், சூப்பர்வைசர். ஓகேவா? அவர் வந்தோன்னே நம்ம காரை அப்படியே எடுத்துக்கிட்டு போவோம். இப்போ நம்ம ஹோட்டலுக்கு போய் என்னென்ன அப்படியே சாப்பிட்லான்னு பார்க்கலாம். முடிஞ்ச அளவு ஷார்ட் வீடியோவில் வரும்னு நினைக்கிறேன். என்ன சாப்பிட்டேன்னா உங்களுக்கு வரவே விட்டேன்னு சொல்கிறேன். ஒரு பூனை நிற்கிது, கொடூரமெல்லாம் நிற்கிது. தலைவா வாங்க போகலாம். நம்ம ஃபைனலாக சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். இங்கே ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம். என்ன சாப்பிட்டோம்னா பரோட்டா, கிரேவி, தேங்காய் சட்னின்னு சொல்லுவாங்க, சாம்பார், 3 பரோட்டா மொத்தம். அதுக்கப்புறம் ஹார்லிக்ஸ். ஓகேவா? ரொம்ப நாள் கழிச்சு ஊரில் குடித்தது ஹார்லிக்ஸ்லாம். இங்கே நம்ம வந்து சாப்பிட்ருக்கோம் ஹார்லிக்ஸு. மொத்தம் சேர்த்து எல்லாம் 6 ரியால் வந்துச்சு. ஓகேவா? நம்ம ஊர் காசு கிட்டத்தட்ட 100 ரூபாய்க்கு 120 ரூபா சம்திங் வரும்னு நினைக்கிறேன். இதோட நம்ம வீடியோவை என் பண்ணிக்குவோம். நம்ம காரு பின்னாடி நிற்கிது நம்ம சன்னி. ஓகேவா? நிசான் சன்னி. இந்த கார் அவுட்லுக்கு நாளைக்கு உங்களுக்கு ஃபுல்லாக அது முடிஞ்சளவு ரிவ்யூ பண்ணுறேன். ஓகேவா? காருக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு. ரெகுலராக உள்ளது நம்ம ஊரில் எனக்கு இந்த கார் ரொம்ப பிடிக்கும். இங்கே வந்து ரொம்ப சின்ன குழந்தை ஓட்டுற மாதிரி இருக்குது இந்த காரு. பட்டு கட்டடிக்கிறதுலாம் சூப்பராக இருக்குங்க அந்த காரு. சக்குன்னு சந்து பூந்துக்கணும், பூந்து வந்துடும். பெரிய காராக இருந்ததுனா மிரர் தட்டும், அது தட்டும். நம்ம நாளைக்கு இந்த காரை உங்களுக்கு ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணுறேன். எல்லாம் சேஃப் பண்ண செக்யூராக இருங்க, சீட் பெல்ட் போடாமல் கார் எடுக்காதீங்க. சவுதி அரேபியாவில் இருந்தால் கார் ரொம்ப கவனமாக ஓட்டுங்க. ஓகே, பாய்.